இன்றைக்கி ஒரு அட்டகாசமான லஞ்சு பாக்ஸ் ரெசிபியும் கூட பருப்பு சாதம் செய்திருக்கேன். இதே மாதிரி செய்து பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருக்குங்க. சுவை ரொம்பவும் சூப்பராக இருக்கும். பசங்களுக்கும் பெரியவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்திரும். இது அதிகம் காரம் இருக்காது, நெய்யும் பருப்பும் சேர்ந்து இருக்கிறதுனால ரொம்ப நமக்கு பிடித்திருக்கும். இந்த சாதம் பருப்பு சாதம் அதுவும் ஹெல்த்தியும் கூட, தால்லாம் சேர்த்துருக்கிறதுனால. இதோட செய்முறையை பார்த்துருவோம். பருப்பு சாதம் அருமையாக இருக்கும். நம்ம குழம்புலாம் இல்லாத நேரத்தில் இந்த பருப்பு சாதத்தை குயிக்காக செய்து முடிச்சிடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு எஃப்எம் சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பருப்பு சாதம் தான் எங்கள் வீட்டில். அது செய்முறையை பார்த்துருவோம். 1 கப்பு அளவுக்கு நான் சாப்பாடு அரிசி எடுத்திருக்கேன். 1/2 கப்பு அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இதுக்கு கரெக்டான அளவு 1 கப்பு அரிசினா, சாப்பாட்டு அரிசினா 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஒரு 3-4 முறை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிவிட்டு நான் அரிசிக்கும் பருப்புக்கும் மொத்தம் 4 கப்பு அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு 4 கப்பு அளவுக்கு தண்ணி பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். இதில் குக்கரில் நான் போடுறதில்ல. குக்கர் மட்டும் வச்சு நான் மூடி போட்டு தம்மில் தான் போட போகிறேன். அடுப்பை ஆன் பண்ணி குக்கர் வச்சு ஒரு 3 டீஸ்பூன் நெய் கொஞ்சம் அதிகம் சேர்த்துக்கிட்டால் அந்த பருப்பு சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் சுவை. 1 டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். 3 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அதில் கடுகு உளுத்தம்பருப்பும் கடுகும் 1 டீஸ்பூன் அளவு கொடுத்துக்கங்க. அடுத்தது மிளகு ஒரு 8, ஜீரகம் 1/4 டீஸ்பூன் கம்மியாக கொடுத்துக்கங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் நல்லா நுணுக்கிட்டு பிறகு சேர்ப்பேன். ஏன்னா நம்ம முழுசாக சேர்க்குறத விட அதை தூக்கி போடுவாங்க. நம்ம நுணுக்கிட்டு போடும்போது நம்ம நான் உள்ளுக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கும். அதனால் ஒரு 8 மிளகு போட்டு 1/4 டீஸ்பூன் கம்மியாக ஜீரகம் போட்டுட்டு அப்புறம் 1/2 டீஸ்பூன் எடுத்து நுணுக்கிட்டு வரலில் அதை சேர்த்துருக்கேன். அதே மாதிரி சேர்த்து பாருங்கள், சுவை சூப்பராக இருக்கும். நம்ம உடம்புக்கும் ரொம்பவும் நல்லது, உள்ளுக்கு போவோம். இதை நுணுக்கிட்டு நான் ஒன்று சேர்ந்த மாதிரி மிளகும் ஜீரகமும் 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு பூண்டு நான் உரித்து போட்டிருக்கேன். வெங்காயம் 1, காய்ந்த மிளகாய் 3. நான் கிள்ளி போடலை, முழுசாகவே போட்டுட்டேன். நீங்கள் கிள்ளி போட்டாலும் போட்டுக்கோங்க. காரம் கிள்ளி போட்டால் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆகணும். முழுசாக காய்ந்த மிளகாய் போட்டிருக்கேன். இதில் பச்சை மிளகா கூட 2 போடலாம். நீங்கள் எப்படி காரமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும். எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் தக்காளி சேர்க்கணும், நான் மறந்துட்டேன். அதனால் தக்காளியை பிறகு வதக்கிட்டு நான் சேர்த்துருப்பேன். தக்காளி ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். 2 தக்காளி எடுத்து இதில் வதக்கியிருப்பேன். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூனும் மிளகாய்த்தூள் இதில் சாம்பார் பொடி அல்லது குழம்பு பொடி சேர்ப்பாங்க. ஆனால் மிளகாய்த்தூள் மட்டும் 1 டீஸ்பூன் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துங்க. ஆனால் 1 டீஸ்பூன் போதுமானது. அது சேர்த்து பருப்பு சாதம் செய்து பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. குழம்பு பொடியோ சாம்பார் பொடியோ சேர்த்துக்கலாம். ஆனால் மிளகாய்த்தூள் போட்டு செய்து பாருங்கள், அம்மட்டு ருசியாக இருக்கும். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ரொம்ப காரம் வேணால், பசங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க. கரெக்டான நம்ம ரைஸு தால் எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ சாப்பாடு அரிசி தான் பருப்பு சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் பச்சரிசி சேர்க்குறதா இருந்தால் 1 கப்புக்கு 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஆனால் சாப்பாடு அரிசிக்கு 4 கப் அளவுக்கு தால்லாம் சேர்க்குறதுனால 4 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்துருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நான் ரைஸையும் தாலையும் சேர்த்து கிளறி விட்டுட்டு அப்புறம் தான் தண்ணி சேர்த்தேன். தண்ணி சேர்த்துட்டு நம்ம குக்கர்லேயே கூட போடலாம். நான் இன்றைக்கி நான் மூடி போட்டு நான் குக்கரில் போடல. நான் இந்த குக்கர் மட்டும் வச்சுக்கிட்டு நான் சாதாரணமாகவே விசில் போடாமல் செய்துக்கிட்டேன். சாதா மூடி தான் போட்டிருக்கேன். ஏன்னாக்கா இது தம்மில் போடும்போது தான் நல்லா இருக்குது. விசில் விட்டாக்கா கொஞ்சம் குலைவாக வரும். குலைவாக வந்தால் பருப்பு சாதம் நல்லா தான் இருக்கும். ஆனால் எனக்கு என்னமோ அது எனக்கு பிடிக்காத மாதிரியே தோணும். இப்படி சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்குங்க.
இதே மாதிரி செய்து பாருங்கள். 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழை சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து மூடி போட்டு மூடிட்டு இடையில கொதி வரும். இடையிலையும் நீங்கள் அதை கிளறி விடுன்னு. கிளறி விட்டுட்டு, ஏன்னா நம்ம பாட்டுக்கு சமையல் செய்துட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் இருந்தாக்கா அதை கெட்டு போகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. அடி பிடிச்சிரும். நம்ம சமையல் செய்து வேஸ்ட்டாகிடும். கிட்டக்கையே இருந்து சமையல் செய்கிறது தான் நல்லது. உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கங்க. நான் தக்காளி சேர்க்காதனால பிறகு தான் தக்காளி வதக்கிட்டு சேர்த்தேன். நான் ஃபஸ்ட்டே சேர்த்துருந்தா இன்னும் ருசி அதிகமாக இருக்கும். ஆனால் ருசியாக தான் இருந்துச்சு. ஆனால் மறந்ததுனால நான் வதக்கி விட்டுட்டு பிறகு சேர்த்தேன். இடையில கிளறி விட்டுட்டு அடுப்பை மீடியமாக வச்சுப்போம். ஃபஸ்ட்டு ஹையில் வச்சுப்போம். அடுத்தது மீடியமாக வச்சுட்டு மூடி போட்டுட்டு இப்போ தக்காளியை வதக்கி இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுன்னு. கிளறி விட்டுட்டு திரும்பவும் நம்ம தம்மில் 2 நிமிஷம் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியதான். நெய் சாதத்தோட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து பாருங்கள். அவ்வளோ சுவையாக தக்காளியை கொடுத்து நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் மூடி போட்டு அடுப்பை 2 நிமிஷம் சிம்மில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியதாங்க. அவ்வளோதான். பருப்பு சாதம் சூப்பராக இருக்குங்க. எனக்கு பருப்பு சாதம்னா ரொம்ப 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 பிடிக்கும். யார் யாருக்கெல்லாம் பருப்பு சாதம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். பக்ரீத் வரதுனால வீட்டை க்ளீன் பண்ணேன். அதனால் பருப்பு சாதம் குயிக்காக வச்சுருவோன்னு சொல்லிட்டு பருப்பு சாதம் ரெடி. அப்புறம் முட்டை அவியல், எள்ளு துவையல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.